அடுத்து நாம் படை மாட்சிக்கு வருகிறோம். 77வது அதிகாரம், படையின் சிறப்பு. இதற்கு முன்னாலே நாம் இறை மாட்சி பார்த்தோம் 39ல. பின்னாலே 87ல பகை மாட்சி பார்க்க போகிறோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது படை மாட்சி. மாட்சி என்றால் சிறப்பு. படையினுடைய சிறப்பு பார்க்க போகிறோம். முன்னாலே 4 படைகள் இருந்தன. தேர்ப்படை, காலால் படை. காலால் படை தூசிப்படைன்னு சொல்லுவாங்க. குதிரைப்படை, காலால் படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை என்று. இப்ப அந்த 4 படையில 3 படை ஆகிவிட்டன. அந்த 3 படைக்கு வேலை இல்லை. பீரங்கியை வச்சிருக்கான், துப்பாக்கி வச்சிருக்கான், அணுகுண்டை வச்சிருக்கான், என்னென்னமோ பண்றான். அந்த 3 படைகளும் இந்த வேலையை செய்வன. 4வதா ஒரு படை இருக்கு, அது உளவு படை. இந்த 3 படைகள் இல்லாம ஒற்றர் படை என்று வச்சிருக்கோம் இல்லையா, அது உளவு படை. 4 5ஆம் படை ஒண்ணு இருக்கு, காட்டி கொடுக்குவான். எட்டப்பன் காட்டி கொடுத்தான்னு வரலாறுல படிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி எத்தனையோ எட்டப்பன்கள் இருந்திருக்காங்க. நமக்கு ஒரு எட்டப்பன் தான் தெரியுது. அது இந்த திரைப்படம் இல்லைன்னா அது கூட தெரியாம போயிருக்கும். இது மாதிரி எட்டப்பங்கள் நமக்குள்ளேயே பல பேர் இருப்பான், நமக்கு தெரியாமலே இருக்கும். அது 5ஆம் படைன்னு சொல்றது. படை கருவிகள் மாறலாம், படை வகைகள் மாறலாம், பகை குணம் இல்லாமல் போவதில்லை. பகை குணம் இல்லாமல் போவதில்லை. அந்த பகை குணம் எடுத்த உடனே மனசுல எப்படி சுருக்குன்னு குத்துது பாருங்க, அந்த பகை வருது பாருங்க. ஒரு பாதிரியாரு மகாத்மா காந்தி கிறிஸ்துவ மதத்துல சேர்க்கலான்னு வந்தான். இதுல வரலாறு, இது வரலாறு, இதெல்லாம் அவருக்கு வரலாறுல இருக்குது. எங்க மதத்துல பகைவனுக்கும் அருளாய் நெஞ்சே என்று பகைவனுக்கும் நாங்க அருள் செய்வோம்னாரு. காந்திஜி வெள்ள சிரித்தார். அந்த சிரிப்பிலே 1000 பொருள் இருக்கின்றன, 1000 பொருள்கள் இருக்கின்றன. அவர் மெல்ல நகைத்தார். அடே, நாங்கள் யாரையுமே பகைவனாக நினைப்பதில்லையே, எங்களுக்கு பகையே கிடையாது. என்னை பலர் பகைவனாக கருதலாம், ஆனால் எனக்கு பகை கிடையாது. அப்படி இருந்தால் அல்லவோ உன்னுடைய மதத்தில் வந்து சேர வேண்டும். நீ உன்னுடைய மதத்திலேயே இரு, நான் என்னுடைய மதத்திலே தான் இருப்பேன். என்னுடைய மதம் என்ன சொல்லுகிறது? பகையே இல்லை என்கிறது. யாருமே பகை இல்லை, வேறுபாடு பார்ப்பதில்லை. நீ எந்த சாமியை வேண்டுமானாலும் கும்பிட்டுக்கொள், எதை வேண்டுமானாலும் செய்து கொள். எல்லோர் மனதிலும் இருக்கிறது அன்பு ஒன்றுதான். அன்பு என்று எல்லாரும் பேசினால் பத்தாது. அன்பு இருந்தால் ஏன் மதம் மாற்ற வருகிறான்? காந்தியை மாற்ற நினைத்தான் அல்லவா, வெட்கி தலை குனிந்து போனான். இதுதான் வரலாறு. படை கருவிகள் மாறலாம், படை வகைகள் மாறலாம், பகை குணம் இல்லாமல் போவதில்லை. பகைவருக்கும் அருளும் மதம் எம்மதம் சம்மதம் என்று கூறிய பாதிரிக்கு அம்மகாத்மா கொடுத்த பதிலடி. நாங்கள் யாரையும் பகையாக கருதுவதில்லை, அதனால் தான் அவர் மகாத்மா. இதை அவர் எங்கிருந்து கற்றார்? 32வது அதிகாரம், இன்னார் செய்யாமையிலிருந்து கற்றார். எப்படி கற்றார்? டால்ஸ்டாய் மூலம் கற்றார். டால்ஸ்டாய் அறிவுறுத்தினான், உன்னுடைய நாட்டிலே தமிழிலே திருக்குறள் இருக்கிறது படி. அவன் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பு படிச்சான். யாரு? ரஷ்யாவில் அப்ப ரஷ்ய மொழிபெயர்ப்பு இல்லை டால்ஸ்டாய் காலத்துல, இப்ப வந்துருச்சு. அவன் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பை படித்தான். உலகத்துல மக்கள் எந்தெந்த மொழியில என்னென்ன சிறந்த நூல்கள் எல்லாம் இருக்கின்றன என்பதை தேடி தேடி கண்டுபிடித்து படிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே அளவுல குண்டு சட்டிகளையே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்க முடியாது. திருக்குறள் உயர்ந்ததுதான். இங்கே நாவல் என்று சொல்லுகிற போது புதினங்கள், பல்லாயிரக்கணக்கான நாவல்கள் தமிழகத்திலே உலா வருகின்றன. புதினங்கள் என்றாலும் மராத்தியின் காண்டேகர் நாவல் தான் என்று தமிழ்நாட்டுக்காரன் சொல்லுகிறானே. மராத்தி ஒரு ஒரு மாநில மொழிதான், ஒரு குறிப்பிட்ட வகையினர் பேசுகிற மொழிதான். என்றாலும் கூட அதிலே எழுதுகிற காண்டேகர் எழுதுகிற
புதினங்கள் சிறப்பானவை என்று சொல்கிறான் சொல்ல அந்த உத்தியை இவர்கள் கடைபிடித்து மேலே வர முடியவில்லை, இன்னும் வர முடியவில்லை. எழுதுகிறார்கள், நிறைய எழுதுகிறார்கள், ஆனால் வெளியே வரவில்லை. அந்த புகழ் வெளிச்சம் வரவில்லை. நாவல் என்றால் காண்டேகர் என்கிற சொல் இருப்பதை போன்று இங்கே இருக்கிறார்கள். இங்கே அகிலன் இருந்தார், பெரிய பரிசுகள் எல்லாம் பெற்றார். ஜெகசிற்பேன் இருந்தார், ஜெயகாந்தன் இருந்தார், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. என்றாலும் கூட மராத்திக்கு காண்டேகர் என்று சொல்கிறார் அல்லவா, அதே போல் இந்த மனிதனை மட்டுமல்ல, உலகத்தில் பல்வேறு மனிதர்களும் எந்தெந்த மொழியிலே தன்னுடைய மொழியிலேயே மாற்றி படிக்கிறார்கள். தமிழை படிக்க முடியவில்லை என்றாலும் தமிழிலே வந்த திருக்குறளை மாற்றி படித்து பார்க்கிறார்கள். அப்படி படித்ததனாலே வந்த விளைவுதான் நம்முடைய நாட்டுக்காரனுக்கே அவர் சொல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. என்ன செய்யாமையிலிருந்து அவர் கிடைத்தது. இதைத்தான் இந்தியா உலகிற்கு அளித்து வருகிறது. எதை? பகையில்லாத வாழ்க்கை. ஐநா சபை என்று ஒன்று இருக்கிறது, அதால் அடக்க முடிகிறதா? ஐநா சபை என்றால் என்ன பொருள்? ஐக்கிய நாடுகள் சபை. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மதம் இருக்கலாம், ஒவ்வொரு சமயம் இருக்கலாம். என்றாலும் நாம் மனிதன் என்கிற நேரத்தில் மனித நேயம் புலப்பட வேண்டும். முதல் உலக போரிலே 1,90,00,000 பேர் சாகடிக்கப்பட்டார்கள். 2ஆம் உலக போரிலே 8,90,00,000 பேர் சாகடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது காசா போரிலே 58,800க்கும் அதிகமான உயிர்கள் அழிக்கப்பட்டன, இன்றும் அழிந்து கொண்டே இருக்கின்றன. குற்றுயிரும் கொலை உயிருமாய் மருத்துவமனைகளில் கிடக்கின்ற எத்தனையோ மனிதர்கள் சாகும் தருணத்தில் இருக்கிறார்கள். மிக விரைவில் அது 60,000 எட்டும். எங்கே போகிறது உலகம்? இதைத்தான் உலகிற்கு அளித்தது இந்தியா, உலகிற்கு அளித்தது திருக்குறள். இன்னா செய்யாமை, எந்த உயிரையும் துன்புறுத்தாமல் காக்க வேண்டும் என்பதுதான் நாம் உலகிற்கு அளிக்கிற கருத்து. நம்மகிட்ட படை கேட்கிறான் சில பேர், பின் ஏன் படைகள் என்று. நாம் அயல் நாட்டை தாக்குவதற்காக படைகள் இல்லை, நம்முடைய பாதுகாப்புக்காக. நம்முடைய வீட்டிலே எதற்காக பூட்டு போடுகிறோம்? எதற்கு கதவு? எதற்கு சன்னல்? எதற்கு தாழ்பால்? எதற்கு பூட்டு? பாதுகாப்புக்காக. மனிதனுடைய மனதிலே பகை இருக்கிறது என்று இப்பொழுதுதானே சொன்னோம். பகை உருவாகி கொண்டே இருக்கும். அதனால் நம்மை பாதுகாப்பதற்கான படைகள் தான் நாம் வைத்திருக்கிறோம். உள்நாட்டிலே கலவரக்காரர்கள் இருக்கிறார்களே. ஜெயபிரகாஷ் நாராயணன் எப்படிப்பட்டவர்? அந்த மனிதர் சம்பல் பள்ளத்தாக்கிலே இருந்த கொலைக்காரர்கள், நக்சலைட்டுகள், இவர்களெல்லாம் அடிபணிய வைத்தார். ஒரு அரசால் செய்ய முடியாத வேலையை தனிப்பட்ட மனிதனாகிய ஜெயபிரகாஷ் நாராயணன் செய்தார். அவருடைய காந்திய வழியிலே, அகிம்சை முறையிலே அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்தார். நான் உங்களுக்கு நல்வாழ்வு பெறுவதற்கான வழிகாட்டுகிறேன், வாருங்கள், உங்களுடைய ஆயுதங்களை ஒப்படையுங்கள். ஒப்படைத்தார்கள் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாலே. மனிதர்கள் வாழ்கிற நாடு. பகை உணர்வுகளை எல்லாம் விட்டு ஒழியுங்கள், உங்கள் வயிற்று பிழைப்புக்கு நான் வழிகாட்டுகிறேன் என்று அரசிடம் சொல்லி அவர்களுக்கு வேண்டிய நிலங்களை எல்லாம் வாங்கி கொடுத்தார். அதற்கு வினோபாவை ஒத்துழைத்தார். இதெல்லாம் வரலாறு. கலவரக்காரர்களை அடக்குவதற்கு நமக்கு படை வேண்டும் அல்லவா? அதற்கு தான் படை. இதான் படை மாட்சி. அதனாலதான் இந்த அதிகாரத்துக்கு பேர் படை மாட்சி. 1வது குறள் பாருங்கள். உறுப்பு அமைந்து ஊரஞ்சா வெல்வடை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை. வெறுக்கை என்றால் செல்வம், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்று சொன்னார். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்று சொன்னார். செல்வத்துள் செல்வம் அருட்செல்வம் என்று சொன்னார். இங்கே செல்வமே செல்வம் என்று சொல்கிறார். இங்கே வெறுக்கை என்றால் செல்வம். என்ன பொருள் செயல் வைக்க அடுத்தாப்புல வருது இல்ல? அதனால வெறுக்கையுள் எல்லாம் தலை வேந்தன் வெறுக்கையில் எல்லாம் தலை. வெல்வடை வேந்தன் வெறுக்கையில் எல்லாம் தலை. உறுப்பு அமைந்து ஊரெஞ்சா வெல்வடை வேந்தன் எல்லா வகை படைப்பிரிவுகளையும் கொண்டு இடையூறுகளுக்கு அஞ்சாத திறம் வாய்ந்த வெற்றி படையே ஒரு மன்னன் பெற்றுள்ள செல்வங்கள் எல்லாம் தலையாய செல்வம். ஒரு ஒரு மன்னன், ஒரு ஆட்சியாளன் தான் பெற்றிருக்கிற செல்வங்களிலேயே அவன் பெற்றிருக்கிற படை இருக்கு பாருங்க, அந்த படைதான்
செல்வங்களுக்கெல்லாம் செல்லும் என்கிறார். கல்வி என்று வருகிற போது கேள்வி செல்வத்தை சொன்னார், கல்வி செல்வத்தை சொன்னார். இரக்கம் என்று வருகிற போது அருள் செல்வத்தை சொன்னார். ஒரு அரசனுடைய நிர்வாகம் என்று சொல்லுகிற போது அந்த படை பெருக்கம் எப்படி இருக்க வேண்டும், அந்த படையானது எப்படி சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக உறுப்பமைந்து ஊரஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையில் எல்லாம் தலை என்று இந்த முதலாவது குறளிலே சொல்லுகிறார். இரண்டாவது குறள், கதையெல்லாம் போனா நிறைய நேரம் போயிட்டே இருக்கு. அதனால இரண்டாவது குறள், உழைவிடத்து ஊரஞ்சான் வன்கண் தொலைவிடத்து தொல்படை கல்லால் அரிது. தன் நாட்டுக்கு அப்பாலாம் தொலைவிடத்து தம் படை சிதறி போகும் நிலையிலும் தமக்கு வரும் இடையூறுக்கு அஞ்சாத வலிமை பழமையான மரபு படைக்கு அல்லாமல் பிற படைகளுக்கு வாய்த்தல் அரிது. இது நேரடியான பொருள். நுண்பொருள் என்ன? தன்னுடைய நாட்டுக்கு அப்பாலாம் தொலைவிடத்தில் தம் படை சிதறி போகும் நிலையிலும் தமக்கு வரும் இடையூறுகளுக்கு அஞ்சாத வலிமை பழமையான மரபு படைக்கு அல்லாமல் பிற படைகளுக்கு அமைதல் இல்லை. நுண்பொருள் பாப்பமா, நேரிடும் எவ் இடையூறுகளுக்கு அஞ்சாமல் தாக்குதலை தாங்கி மேற்கொள்ளும் வலிமை பெறு வழி வழியாக வந்த முதுகுடி வீரர்களுக்கு அல்லாமல் பிறருக்கு வாய்த்தல். புதுசா வந்த சோல்ஜர்களுக்கு, புதுசாக வந்திருக்கிற சிப்பாய்களுக்கு, படை வீரர்களுக்கு அவ்வளவு தெளிவு பிறக்காது. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். அதனால மூத்த குடிமக்கள் இருக்காங்க பாரு, மூத்த வீரர்கள். ஒன்று சொல்றேன், ஒரு விளையாட்டுல ஒரு ஹாக்கி அல்லது ஒரு கிரிக்கெட் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுல சீனியர் வீரர்கள் சில பேரை போட்டிருப்பான். அவனால அதிகமா 6 நாளும் அடிக்க முடியாது. இந்த டெஸ்ட் மேட்ச் என்று வருகிற போது 5 நாள் மேட்ச்ல அவனால 6 நாள் அடிக்க முடியாது. என்றாலும் கூட அவனுக்கு நுணுக்கம் தெரியும். இந்த இடத்துல ஒரு ரன்னை தள்ளி விட்டுட்டு ஓடிட்டோம், அந்த பக்கம் இருக்க சின்ன பையன் 4 6 அடிக்கிட்டோம் அப்படின்னு. அதனால மூத்த குடி, மூத்த படை அவர்களுக்கே உண்டு என்று சொல்வதுதான் இந்த இரண்டாவது குறள். உழைவிடத்து ஊரஞ்சா வன்கண் தொலைவிடத்து தொல்படை கல்லால் அரிது. இது எப்படி படிக்கணும்? தொலைவிடத்து உழைவிடத்து ஊரஞ்சா வன்கண் தொல்படை கல்லால் அரிது. அப்படி படிக்காத பொருள் வரும். விழுப்புண்படாத நாளெல்லாம் வழிக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்துன்னு பழைய ஆள் நினைப்பான், மூத்த குடிமக்கள். அதனால அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? முதுகுடி வல்லானைக்கு ஊரஞ்சா வன்கண் உண்டு. முதுகுடி வல்லான்னா மூத்த படை வீரர்கள், மூத்த விளையாட்டு வீரர்கள் எப்படி அனுசரணையாக அவுட் ஆகக்கூடாது, ஆனா ஒவ்வொரு ரன்னா எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் இருக்கவனை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பான். நான் பார்த்துக்கிறேன், நான் ஒரு ரன் அடிச்சுட்டு வந்துடுவேன், வந்துடணும், பிறகு பார்க்கக்கூடாது, உடக்குன்னு கூடியாந்துடணும். அப்படி அவனுக்கு சொல்லி கொடுத்து வச்சிருப்பான். அதான் சீனியர் வீரர். அதே போல மூத்த படை வீரர்கள் இருந்தால் நுணுக்கங்களை சொல்லிக் கொடுப்பார்கள் என்று சொல்வதுதான் இந்த இரண்டாவது குறள். இப்போ கலிங்கத்து பரணின்னு ஒரு நூல், அது ஜெயங்கொண்டார் எழுதினான். ஜெயங்கொண்டார் என்கிற புலவன் எழுதினான். இந்த படைகளின் வலிமையை பற்றி சொல்றதுதான் அந்த நூல் பூரா. பரணி பாடுதல் பேரு. அது குலோத்துங்க சோழன் என்ன பண்ணா, வந்து கலிங்க நாட்டுக்கு படை எடுத்து போகும். கலிங்க நாட்டுக்கு படை எடுத்து போகும். அது யாரை கூப்பிட்டான் தெரியுமா? கருணாகர தொண்டைமான கூப்பிட்டான். கருணாகர தொண்டைமான் வந்து படை நடத்தி சென்று அந்த போர் பண்ணான். அது பெரிய வரலாறு, பெரிய நிறைய பாடல்கள் இருக்கின்றன. என்றாலும் அந்த ஒரு தொட்டு காட்டிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். பாடல்: உழைவிடத்து ஊரஞ்சா வன்கண் தொலைவிடத்து தொல்வடைக்கு அல்லால் அரிது. மூன்றாம் குறள்: ஒளித்த கால் என்னாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும். எலிக்கும் நாகத்துக்கும் பகை. 1000 எலி 10,000 எலி இருக்குது. ஒரே ஒரு நாகப்பாம்பு சீறினால் அத்தனையும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கும். எந்த இடம் கிடைக்குதோ அங்க போய் ஒளிஞ்சுக்கும். ஒளித்த கால் உவரி ஒளிப்பகை ஒளித்த கால் எல்லாம் நாகம் உயிர்ப்ப கெடும். அப்படி மாத்தி படிக்கணும். உவரி என்றால் உப்பு கடல். எலிகள்
கடல் போல் கூடி ஒளி எழுப்பினாலும் நாகம் ஒன்று மூச்சுவிடின் முன்னே நில்லாமல் ஓடி ஒளியும். வலிய வீரன் முன் மெலிய பகை பலவாயினும் நில்லாமல் ஒழிந்து விடுவான். மிகப்பெரிய வீரன் முன்னாலே வந்து நின்றால் எதிரிலே இருக்கிற படை வீரர்கள் எல்லாம் ஐயோ இவனா என்று பார்த்துவிட்டு ஓடி ஒளிந்து விடுவார்கள். அப்படி வீரன் இருக்க வேண்டும். இந்த கம்பராமாயணத்துல குரு சொல்றான், முதல்ல ராமனை எதிர்த்து பரதன் சண்டைக்கு வருகிறான் என்று கருதிய குகன் சொல்லுகிறான், தப்பு கணக்கு போட்டு சொல்றான், எலி ஏலாம் இப்படை, அந்த பரதனுடைய படைய எலி படைங்கிறான். ஆரவம் யான், நான் பாம்பு, நான் புஷ்ஷுன்னா அந்த எலியெல்லாம் ஓடிடும் என்று குகன் கூறியிருக்கிறார். அப்போ எல்லா கவிஞர்களுமே திருத்தக தேவர் சொல்றார், எடுத்துக்காட்டு இருக்கு. அதே மாதிரி கொங்கு வேளிர் சொல்லுகிறார், வில்லிபுத்தூரார் சொல்லுகிறார். எல்லாமே எளிய நாகத்தைய இந்த திருக்குறள் இந்த சொல்ற நூல்கள் அனைத்துமே திருக்குறளுக்கு பின்னால வந்த நூல்கள் தான். எல்லாமே இந்த அடிப்படையை எடுத்துக்கொண்டு அவர்கள் வலிமை குறைந்ததை எலிப்படை என்றும் வலிமை அதிகமாக உள்ளதை புலிப்படை, அதாவது நாகத்தினுடைய படை என்றும் சொல்லுகிறார் என்பதை ஒழித்த கால் எண்ணாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர் பக்கடும் என்று சொல்லுகிறார். இப்ப ஒரு புராணத்தில இருந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். சூரபன்மன் கந்த புராணத்துல சூரபன்மன் என்கிற ஒரு அரசன், அந்த சூரன் தலையை வெட்டுறதுன்னு ஒரு காட்சி. தீபாவளிக்கு அப்புறம் 6ஆம் நாள் சஷ்டி விரதம் என்று இருப்பார்கள். அந்த 6வது நாள் அந்த சூரபன்மனுடைய தலையை கொய்வார்கள். அதாவது யானை முகம் வரும், அப்புறம் சிங்க முகம் வரும். இப்படி பல்வேறு விதமாக அவன் தலையை எடுக்க புதுசா முளைச்சுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு வரம் அவனுக்கு. தலையே எடுத்துட்டா நம்ம அது வேற பேர் சொல்லுவோம், தலையை எடுத்துட்டா அதுக்கு பேர் வேற சொல்லுவோம். ஆனா அவரு தலையை எடுத்துட்டா வேற ஒரு தலை வரும். அவன் எதிரி திகைத்து போவான், என்னடா இப்பதான் வெட்டணும் வேற தலை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வரும். அது மாதிரி அவன் கடல் மாதிரி அவனுடைய தம்பி சிங்கமுகன்னு ஒருத்தன், அவன் மிகப்பெரிய அசுரப்படைகளை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தினான். அது 1000 வெள்ளம் சேனையா. அது ஒரு பெரிய கணக்கு இருக்குது. ஒரு வெள்ளம் சேனைன்னா எவ்வளவுங்கிறதுக்கு அது ஒரு பெரிய பட்டியலே இருக்குது புராணங்கள்ல. அவ்வளவு இருக்க. இலங்கையிலேயே 100 கோடி படை வீரர்கள் மட்டும் 100 கோடி பேர் இருந்தான்னு இருக்குது. அது இலங்கை தாங்குமா? இதெல்லாம் ஒரு மிகைப்படுத்தி சொல்வது. நிறைய இருந்தது, நிறைய வீரர்கள் இருந்தார்கள் என்பதற்காக அதை மிகைப்படுத்தி 100 கோடி படை வீரர்கள் இருந்தாலும் மக்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? மக்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க பார்த்து. அப்ப இந்த சிங்கமுகன் என்ன பண்ணுகிறான், அந்த அசுரப்படைய பெருசா கொண்டு வந்து நிறுத்துறான். பெரிய கூட்டம் வரும்போது என்ன பண்ணுவோம், சண்டை போடும்போது ஆடுறா குத்துறா போடுறாமல்ல. இது எப்படி இலக்கியத்துல எப்படி சொல்றான் பாருங்க. இந்த வழக்கு மொழியில டேய் அவன் ஆடுறா புடுறா குடுறாமா, அத எய்மின் எரிமின் அடிமின் பிடிமின் குத்துமின் வெட்டுமின் கொல்லுமின் எப்படி சொல்றா பாத்தீங்களா. இதுதான் நம்மளால என்ன பண்றான், இங்க அடிப்படி சண்டை நடக்கும். அரே அவனை புடுறா அவனை புடுறா இவனை புடுறான்னு இவன் கையை அவங்க அழகி பிடிச்சிட்டு நிற்பான். அந்த சண்டையை இலக்கியம் எப்படி அழகா சொல்லுது பாருங்க. எய்மின் எரிமின் அடிமின் பிடிமின் குத்துமின் வெட்டுமின் கொல்லுமின் என நீட்டி முடங்கினான். இங்க முருகப்பெருமான் தோன்றினான். தோன்றிய உடனே நாகம் உயிர்ப்ப எலிப்பகைகள் ஓடிவிட்டன. எலிப்பகைகள் சூரபன்மன் பகைகள் பின்வாங்க தொடங்கின என்பதுதான் கந்த புராணத்தினுடைய செய்தி. ஒளித்தாக்கால் எண்ணாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பக்கடும். 4வது குறள் அழிவின்று அவை போகாதாகி வழிவந்த வன்கனதுவே படை. அழிக்க முடியாததாய் எளிதில் வஞ்சனையாலும் தோற்று போகாததாய் தொன்று சூட்டு விளங்கி வரும் வீரப்படையே சிறந்த படையாகும். அரைபோகாது ஆகி என்றால் அழிவின்று அவை போகாதாகி, அவை போகாதாகி அரை போகாதாகி என்றால் காட்டி கொடுத்தல் சூழ்ச்சி
சூழ்ச்சி வலை விரித்தல் முதலாம் கீழிருப்பு வேலைகள். இந்த அண்டர் கிரவுண்டு வேலைன்னு சொல்றான் பாருங்க, மேல அதை கீழிருப்பு வேலை, அண்டர் கிரவுண்டு வேலை செய்யறான்னு சொல்லுவான். வழி வழியா வீறு மிக்க முதுகுடியில் பிறந்த வலிமை மிக்கதுவே நம் நமக்குரிய நல்ல படையாகும் என்பது அதனுடைய கருத்து. இதை ஒரு புராணத்துல ஒரு செய்தி வருது. அனரண்யன் என்பவன் சூரிய குலத்தை சேர்ந்தவன். அனரண்யன் இந்த ராவணே சும்மாவே இருக்க மாட்டான். அது வானவர்களே போய் இந்திராதி தேவர்களை எல்லாம் தன்னை கால் பிடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்தான்னு ராமாயணம் சொல்லுது. அது மாதிரி தேவாதி தேவர்களை எல்லாம் வென்றவன் சும்மா இருக்க முடியாது அவளால. அவன் என்ன பண்ணா, ஒரு சூரிய குலத்தரசன் ஒருத்தன் அனரண்யன்னு ஒருத்தன், அனரண்யன்னு ஒருத்தன் அவனை போய் சீண்டலாம். அவன் விரதமெல்லாம் 3 நாளைக்கு சாப்பிட மாட்டான், அப்படி விரதம் இருப்பான். இப்ப இந்த வாலி எப்படி 8 திசையும் போய் நாள்தோறும் அந்த சந்தியாவந்தனம் செய்துவிட்டு உண்பதுதான் என்று அவன் ஒரு கொள்கை வைத்திருந்தாலும், அதே போல இந்த அனரண்யன் என்கிற சிற்றரசன் இருக்கிறானே, அவன் சில நேரங்கள்ல 3 நாள்கள், 3 வேலை இல்ல 3 நாள்கள் சாப்பிடாம இருப்பான். அப்படி சாப்பிடாமல் இருந்த காலத்துல அவன் தவத்தை முடித்து வெளியே வருகிற போது இப்ப சண்டைக்கு வான்னு கூப்பிடுறான் ராவணன். ஆனா நான் இது மாதிரி இருக்கேன்யா, அப்புறம் சண்டை போட்டுக்கலாம். அப்போ முடியாது, இப்பவே சண்டைக்கு வான்னு இழுத்து அவனை சாகடிக்க போறான். அந்த சாகும் தருவாயில் அனரண்யன் சொல்லுகிறான், நான் சூரிய குலத்தவன், நான் சூரிய குலத்தவன், உன்னுடைய அழிவு என்னுடைய வகையிலே வருகிற சூரிய குலத்தவனால் தான் நடைபெறும், எச்சரிக்கை என்று சொல்லுகிறான். அதே மாதிரி சூரிய குலத்தவனாகிய தசரதராமனால் கொல்லப்படுகிறான் என்பது விதி. அதுதான் ஊழ், அதுதான் ஊழ். அவன் பெயர் அனரண்யன். எல்லாம் புராணங்கள்ல வர்ற செய்தி என்றால், நமக்கு இந்த படை மாட்சி என்பதை சொல்வதற்கு இவன் சிறந்த படை உடையவன் தான். சின்ன குறுநில மன்னன். அந்த குறுநில மன்னனுடைய நாட்டை இவன் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று கருதுகிறான். இப்படி உள்ள பேராசையினால் அவன் செய்கிறான் என்பதுதான் அவனுடைய கருத்து. அழிவின்று அவை போகாதாகி வழிவந்த வன்கண் அதுவே படை என்பது 4. 5 கூற்றுடன்று மேல் வரினும் கூடி எதிர்நிற்கும் ஆற்றல் அதுவே படை. எமனே சீறிக்கொண்டு எதிர்த்து வந்தாலும் அஞ்சாமல் கூடி நின்று எதிர்க்கும் ஆற்றல் வாய்ந்ததுதான் படை. கூற்று உடன்று வாராது, நேருக்கு நேர் வாராது, தோற்றமும் தாராது, முறையானன்றி கொள்ளாது என்று மக்கள் சான்றோர் கருதுகோள் இதுதான். இது ஒரு ஓமையாக சொல்லப்படுவது. கூற்று வருவானா, யமதர்ம நேரா சண்டைக்கு வருவானா, இவன் தான் அவங்ககிட்ட போய் சண்டை போட முடியுமா? சாவித்திரி கதை வேற, சாவித்திரி கதை வேற. அவ தன்னுடைய கணவன் சத்தியவானுடைய உயிரை அபகரித்து சென்றான் என்பதனாலே தன்னுடைய கற்பினுடைய நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அவள் கூடவே சென்று அவனை பிடித்து வந்தாள் என்கிற கதை வேறு, அது வேறு. அதை இந்த இடத்தில் பொருத்தி பார்க்க வேண்டாம். ஆனாலும் புராணத்திலே ஒரு செய்தி வருகிறது. முசுகுந்தனுடைய வலிமை, படை வலிமை பெரியது. அந்த முசுகுந்தனுடைய கிளியை திருடினானாம் அந்த யமன் அவளுடைய மனைவி தர்மபத்தினி சொன்னால், அவள் ஒரு அழகான கிளியை வைத்திருக்கிறாள், முசுகுந்தனுடைய மனைவி, அதை திருடி கொண்டு வா என்று. இந்த திருட்டு பசங்க இவ்வளவு பெரிய யமதர்மன்னு பேரு, அந்த யமதர்மனை இது மாதிரி செய்தான் என்று ஒரு செய்தி புராணத்திலே வருகிறது. மீண்டும் குரலை கவனியுங்கள். கூற்று உடன்று மேல் வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றலுவே படை. எவன் மாதிரி வந்தாலும் சரி அவனை எதுக்குன்னுடா, அதான்டா படை. நன்றி, வணக்கம். கூற்றுவன் வந்தாலும் என்று சொன்னால், படை வீரர்கள் கூற்றுவன் போன்றவர்கள் வந்தாலும் அவர்களையும் எதிர்த்து நிற்கிற தைரியத்தை உளம் கொண்டிருக்க வேண்டும் என்பதனாலே கூற்றுவன் தன்னை அழிக்கப் போகிறவனே வந்தாலும் கூட அவனையும் எதிர்க்கிற ஆற்றல் வர வேண்டும் என்பது கவிஞர்கள் இப்படி உயர்த்தி சொல்வது வழக்கம். அதற்கு அணியிலே பொருள் உவமை என்று பெயர். அணி இலக்கணம் படிக்கிற போது தெரியும். தொல்காப்பியர் தனியா செய்யுள் அணி என்கிற 2க்கும், யாப்புக்கும் அணிக்கும் தனி அதிகாரம் போடாமல், எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்பதில் பொருளதிகாரத்திலே செய்யுளியல் என்று யாப்பையும் அணி இலக்கணத்தையும் 2ஐயும் அங்கேயே ஆரம்பிச்சிட்டார். 5 இலக்கணத்தையும் அந்த
3 அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டார். அதுல அதிகாரம் படிக்கிற போது தெரியும், இல் பொருள் உவமை அணி என்று என்பதை நேற்று பார்த்தோம். இது முன்னாலே இந்த கூற்றம் குதித்தலும் கைகூடும் நூற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு என்று முன்னாலே படிச்சிருக்கோம். 269வது குறள் 27வது அதிகாரத்துல. இந்த கூற்றம் எல்லா பக்கமும் வரும். கூற்றம் என்பது கூற்றுவன். காலன் என்று பெயர். காலா இங்கே வாடா, உன்னை நான் காலால் மிதிக்கிறேன் என்றார் பாரதியார். இப்ப மனுநீதி சோழன் அவனுடைய பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்று இறைவனே விரும்பினான். திருவாரூர் தியாகராச பெருமான் விரும்பினான். இவனுக்கு முன்னாலே சோழ நாட்டுல காவிரி பூம்பட்டினத்துல ககந்தன்னு ஒரு அரசன் இருந்தான். சோழ ராஜா, சோழ மன்னன் இருந்தான். அவனுக்கு 2 பசங்க. ஒருத்தன் பேரு மருதின்னு பேரு. அவன் ஒரு அழகான பார்ப்பன பெண்ணை பார்த்தவுடன் அவளை அடைய விரும்பினான். இதை அவள் ககந்தனிடம் முறையிட்டாள். முறையிட்ட பொழுது விசாரணை செய்தான். அது உண்மை என்று அவன் ஒப்புக்கொண்டான். தன்னுடைய உடைவாளை எடுத்து தன்னுடைய முதல் மகனின் தலையை சீவி விட்டான். 2வது ஒரு பையன், அவன் பேரு கனகன்னு பேரு. அண்ணனுக்கு தான் இப்படி புத்தி போச்சு. அதனால அவன் தலையை அப்பா கொண்டுட்டார். நீதி நெறி வழுவாதவன் தன்னுடைய தந்தை ககந்தன் பேர்ல நினப்பு வச்சுக்க. வரலாறு. அவன் ஒரு வணிக குல பெண், கற்புக்கரசி. அவள் ஏற்கனவே திருமணமானவள். பிறன்மனை நோக்கா பேராண்மை வேண்டும் என்று சொன்னவர் திருவள்ளுவர். அவள் அந்த கற்புக்கரசி. அவள் பெயர் விசாகை என்று பெயர். வணிக குல பெண், திருமணமானவள், நல்ல அழகான பெண். அவளை பார்த்தவுடன் இந்த தார்வேந்தர் என்கிறோம் அல்லவா, அந்த பசங்க இளவட்ட பசங்க, அந்த இப்பெல்லாம் இந்த பைக் ஓட்டுற போது அப்படி பிடிச்சிட்டு அப்படியே ஓட்டுறான் பாருங்க, அதே பிடிக்காம காலை வச்சுக்கிட்டுலாம் ஓட்டுவான். தன்னுடைய பெரிய அருஞ்செயல் என்று நினைத்து அவன் அப்படி போவான். அது மாதிரி அவன் அந்த தார்வேந்தன் என்பதை அந்த இளவரசனாக இருக்கிற அந்த பையன், அவன் பேர் என்ன, கனகன், போட்டுட்டு வந்தான். அதை எடுத்து அவன் மேல போட்டான். அவ கற்புக்கரசி இல்லையா, அப்படியே நின்றுக்குச்சு. அவன் கை அப்படியே நின்றுக்குச்சு. இது தெரிந்தது. அரசனிடம் முறையிடவே இல்லை. இப்படி நடந்தது என்று தெரிந்தவுடன் அந்த இடத்திற்கு அந்த ககந்தன் வந்தான். அவனுடைய தலையை சீவிட்டான். என்னடா அது, நம்ம மன்னிதி சோழனை தானே பெருசா பேசிக்கிட்டு இருக்கான், இவன் அவனை விட பெரிய ஆளா இருக்கானே அப்படின்னு பார்த்தா அங்க என்ன நடக்குது? மனுநீதி சோழனுடைய இடத்துல என்ன நடக்குதுன்னா, யமதர்மனும் சிவபெருமானும் பேசிக்கிறாங்க. நான் பசுவாகவும் நீ கன்றாகவும் போ, அங்கே போய் துள்ளி விளையாடு. மனுநீதி சோழனுடைய தேர், அந்த தேர் ஓட்டுகிறவன் அவனுடைய மகன் வீதி விடங்கன். அவன் தேர் ஓட்டி செல்லுகிறான். அந்த நேரத்தில் நீ துள்ளி விளையாடி போய் அதில மாட்டி சாவு. காலனி தன்னுடைய உயிரை இழந்த ஊர் திருவாரூர். இந்த ககந்தனை விட அவன் புகழ் பெற்றதற்குரிய காரணம் புரிகிறதா? காலனே தமிழ்நாட்டில் செத்தான். சாதாரண பசு போய் தன்னுடைய கொம்பால மணி ஆட்டிடுமா? சிவபெருமான் பசுவினுடைய வடிவெடுத்து அங்கே வந்திருக்கிறார், அவரை ஆட்டுகிறார். திரும்ப அந்த அவனுடைய நீதி பரிபாலனம் அவனுடைய தேர் சக்கரத்தில் ஏற்றி தன்னுடைய தந்தை கொன்றதற்கு பிறகு அவனுடைய நீதி நெறியை
இவ்வளவு வைராக்கியம் உடைய நீதி நெறி முறைமை உடையவனா ஒரு உழவன் ஒரு உழவன் அந்த பயிர்களை எப்படி தன்னுடைய கண்போல் பாதுகாத்து நாள்தோறும் பாதுகாத்ததற்கு வேண்டிய அளவுக்கு தண்ணீரை மடை திறந்து விட்டு அதற்கு தேவையான நேரத்தில் உரங்களை போட்டு அதுக்கு இடையிடையே வருகின்ற களைகளை எல்லாம் எடுத்து எப்படி தன்னுடைய உயிர் போல கண் போல பாதுகாக்கிறானோ அதுபோல குடிமக்களை ஆட்சியாளர் காக்க வேண்டும். அதனால் இந்த தீமை செய்தவர் மகன் என்றும் பாராமல் ஒழித்தார். அப்பொழுது இந்த பசு இது எல்லோரும் வியந்து பார்க்கிறார்கள். அவனுக்கு அந்த அருளினாலே முதலிலே அந்த கன்றுதான் உயிர் பிழைக்கிறது. அதன் பிறகுதான் வீதி விடங்கன் உயிர் பெறுகிறான். வீதி விடங்கன் உயிர் பெற்றவுடன் எல்லாருடைய கவனம் இளவரசன் மேல்தான் விடுகிறது. பசுவை மறந்து விட்டார்கள், கன்றை மறைந்து விட்டார்கள். அவர்கள் அவரவர்களுடைய வேலையை பார்க்க போய்விட்டார்கள். நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டதை உலகுக்கு அறிவிக்க வேண்டும், உலகுக்கு அறிவிக்க வேண்டும். அறிவித்தாகிவிட்டது. தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்றல்லார் அவம் செய்வார் ஆசைவில் பட்டு. எப்படி நீதி நெறியை உணர்த்துகிறார் பாருங்க திருவள்ளுவர். அவங்க வேலையை அவங்க உடனே பார்க்க போயிட்டாங்க. அவங்க வேலை ஒரு 5 மணித்துளி எல்லாம் வேலை முடிஞ்சது. உயிர் பெற்று எழ வச்சுட்டாரு. மாறு வேடத்துல இருந்த பசு இறைவனா போய் அந்த கன்றை முதலில் பிழைக்க வைத்தார். ஏனென்றால் அவன் ஒவ்வொரு வினாடியும் பல ஆயிரம் உயிர்களை கொண்டு செல்ல வேண்டிய உலகம் முழுமையும் 84,000 உயிரினங்கள். ஒவ்வொரு உயிரினங்களிலும் கோடி 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 கோடி. அத்தனை பேர்களில் யாராருக்கு எந்தெந்த நேரத்தில் சாவு இருக்கிறது என்பதை அவன் குறித்து வைத்திருப்பவன். அவனை முதலில் எழுப்ப வேண்டும். கன்றாக இருந்த அந்த யமதர்மன் எழுந்தான். இப்பொழுது புரிகிறதா? அந்த ககந்தன் 2 மகனை கொன்றான் என்றால் அதுவும் நீதிதான், அதுவும் முறைதான். என்றாலும் இங்கே இவன் இவ்வளவு பெரிய சிறப்பை பெறுவதற்குரிய முக்கிய காரணம் யமதர்மனே கன்றாக வந்து தன் உயிரை இழந்தான் என்பதுதான் வரலாறு. சரி, நம்ம கருத்துக்கு வருவோம். கூற்றுடன்று மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை பார்த்தோம்.